அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் ஒரு ஜெபக்குழியின் வாயிலாக இன்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களே, சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? மக்களே, எல்லாமே தந்தது இறைவன். அவரோடு இணைந்து நடக்கும்போது எல்லாமே நமக்கு நிறைவாக நடக்கும் இல்லையா? அந்த நம்பிக்கையோடு ஒவ்வொரு நாளும் நாம் சந்திப்போம். அந்த சந்திப்பில் அவர் நம்மளை நிறைவாக ஆசீர்வதிப்பார். இன்று அவர் நமக்கு என்ன செய்கிறார், என்ன செய்து தருகிறார் என்று பார்ப்போமா? சீராக்கின் ஞான நூல் அதிகாரம் 12 இறை வார்த்தை 1-3 முடிய. நீ நன்மை செய்தால் யாருக்கு செய்கிறாய் என்பதை தெரிந்து செய். உன் நற்செயலுக்கு நன்றி பெறுவாய். இறைப்பற்றுள்ளோருக்கு நன்மை செய், உனக்கு கைமாறு கிடைக்கும். அவர்களால் இயலாவிடினும் உன்னத இறைவன் கைமாறு செய்வார். தீமையில் விடாப்பிடியாக இருப்போருக்கு நன்மை பெறவாது, தர்மம் செய்யாதவருக்கும் அவ்வாறே நிகழும். என்ன சொல்கிறார் பாருங்க, நன்மை செய்தால் யாருக்கு செய்கிறாய் என்பதை தெரிந்து செய். இப்போது எல்லாமே ஞானத்தோடு பிறருக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று நமக்கு விளக்கம் கூறினார் இல்லையா? அப்போது இந்த நன்மையை யாருக்கு செய்ய வேண்டும்? இறைப்பற்றுள்ளோருக்கு. அப்படி தானே சொல்கிறாரு, இறைப்பற்றுள்ளோருக்கு நன்மை செய், அது உனக்கு கைமாறு கிடைக்கும். நீ எதிர்பார்க்காம இருந்தாலுமே அது கைமாறு கிடைக்கும். அவங்களால முடியாது, நமக்கு தர முடியாது, ஆனால் உன்னத இறைவன் நமக்கு தருவார் இல்லையா? அந்த கைமாறு இறைவனிடமிருந்து தான் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். ஏன்னா அவங்களால ஒன்றுமே கொடுக்க முடியாதே. கொடுக்க முடியாதவங்களுக்கு தான் நம்ம கொடுக்கணும். அப்படி கொடுக்கும்போது தான் அதில் நமக்கு ஒரு நிறைவு இருக்குது. அப்போது நன்மை செய்வதென்றால் யாருக்கு செய்கிறாய் என்பதையும், உன் நற்செயலுக்கு நன்றி பெறுவாய். நாம் செஞ்சது அனைத்தையுமே தெரிந்து செய்யும்போது நன்றி பெறுவோன்னு சொல்கிறார். தீமையில் விடப்படியாக இருப்போருக்கு நன்மை பெறவாது, தர்மம் செய்தாருக்கும் அவ்வாறே நிகழும். தீமை செய்தவருக்கு நாம் நன்மை செய்தால் அது நமக்கு நன்மையாக கிடைக்குமா? தர்மம் செய்யாதவருக்கு நாம் நன்மை செய்தால் ஒன்றுமே கிடைக்காது. அப்போது தமக்குள்ளதை பிறருக்கு பகிர்ந்தளிக்கும் போது, அதையும் யாருக்கு செய்கிறோம் என்று அறிந்து செய்யும் போது எல்லாமே நன்மையாக நடக்கும். அந்த நன்மையை தான் இப்பொழுது இறைவன் நமக்கு சுட்டி காட்டுகிறார். அப்போது நாம் எந்த நிலையில் இருக்கிறோம், எப்படி இருக்கிறோம், எந்த வகையில் இருக்கிறோம், எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், எப்படி பிறருக்கு நாம் நன்மை செய்கிறோம், நாம் சிந்தித்தால் நமக்கு ஒரு குழப்பமாக தெரியும். அப்போ நாம் இவங்களுக்கு செஞ்சதெல்லாம் தப்பு இல்லைங்க. ஆனால் நீங்கள் செய்யும்போது, இறைவனை கேட்டு செய்யும்போது, சிறிதளவு செய்யும்போது அவர்கள் அதை பெரிதளவு, இந்த உதவியை நான் இன்று எதிர்பார்க்கலை, ஆனால் ஆண்டவரிடம் சொன்னேன், இறைவா என்ற ஒன்றுமே இல்லை என்றேன், ஆனால் அவர் எனக்கு உங்கள் மூலமாக எனக்கு பகிர்ந்தளித்தாரே என்று அவர்கள் சொல்லும்போது, அப்போ நாம் இறைவனிடம் அவர்கள் கேட்டார்கள், அதை பெற்றுக்கொண்டார்கள். நாம் கொடுக்கவில்லை, இறைவன் கொடுக்கிறார். நம்ம கையில் இருந்தால் கொடுத்தோம், இறைவன் தந்ததை தானே கொடுத்தோம் இல்லையா? அப்படி நாம் எண்ணும் போது நாம் பேறு பெற்றவர்களாய் கருதப்படுகிறோம். தீமை செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்க யாரும் கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. தீமை செய்வதற்கு நாம் நன்மை செய்ய முடியுமா? முடியாது. அதனால தான் விடாப்பிடியாக தீமை பற்றி கொண்டு இருப்பவர்களுக்கு நன்மை பெறவாது. அப்போ நாம் யாருக்கு செய்ய வேண்டும், என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்பதெல்லாம் இறைவன் நமக்கு ஒரு லிஸ்ட்டே தர்றார் இல்லையா? அந்த லிஸ்ட்டு பிரகாரம் நாம் நடக்கும்போது நமக்கு எல்லாமே நிறைவாக அமையும். அந்த நிறைவை கேட்போமா? எல்லாம் உள்ள இறைவா, ஆமாண்டவரே, ஒவ்வொரு இறை வார்த்தையும் உயிருள்ள வார்த்தை ஆண்டவரே. நாங்கள் எப்படி இருக்க வேண்டும், என்ன செய்ய வேண்டும் என்பதை நீர் சுட்டி காட்டி எங்களை நிறைவுபடுத்துகிறீர் ஆண்டவரே. அந்த நிறைவுக்கு கோடான கோடி நன்றி ஆண்டவரே. வல்லவரே, ஒவ்வொரு நாளும் எங்களை வழிநடத்துகிறீரே, எங்களை வாழ வைக்கிறீரே, எங்களை பாதுகாக்கிறீரே, எங்களை பலப்படுத்துகிறீரே, எங்களை தேற்றுகிறீரே, எங்களை திடப்படுத்துகிறீரே, எங்களை தாங்குகிறீரே உடைய கருத்துக்குள் வைத்து. அதற்கு நன்றி கூறி எங்களை முழுமையாக உடைய இரக்கத்துக்குள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.